Dear students, இப்போ நம்ம 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி 5th லெசன் ஆல்கலி அண்ட் ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ்ல பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டிஸ்டிங்டிவ் பிஹேவியர் ஆஃப் பெர்லியம். பெர்லியத்தோட தனிப்பட்ட பண்புகள், வேறுபட்ட பண்புகளை தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க டாபிக்ல போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்டிங்டிவ் பிஹேவியர் ஆஃப் பெர்லியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அதோட ரீசன் ஃபார் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா அது ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்கும். ரீசன் ஃபார் த அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் பெர்லியம். அனாமலஸ்ங்கிறது என்னது? அதோட வேறுபட்ட பண்பு தான். அனாமலஸ், டிஸ்டிங்டிவ் பிஹேவியர் எல்லாமே. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்மால் சைஸ் அண்ட் ஹை போலரைசிங் பவர். ஸ்மால் சைஸ் அண்ட் ஹை போலரைசிங் பவர் அப்படின்னா பெர்லியம் வந்து 2+ இருக்கும். பெர்லியம் +ஆ இருக்கும், 2+ஆ இருக்கும். அது ஸ்மால் சைஸாக இருக்கிறதுனால என்ன பண்ணும், மற்ற எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போலரைசிங் பவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அடுத்த எலமெண்ட்ஸை பிடிச்சி இழுக்கும். எதை? நெகட்டிவ் எலமெண்ட்ஸையும் பிடிச்சிருக்கக்கூடிய பவர் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு relatively high electronegativity and ionization enthalpy as compared to other members. ஓகேவா? மற்ற எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இது எப்படி இருக்கும்? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹையராக இருக்கும், அயனைசேஷன் எனர்ஜி என்தால்பி அதிகமாக இருக்கும். ஓகேவா? மற்ற எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. அடுத்து ஆப்ஷன்ஸ் ஆஃப் வேக்கன்ட் டி ஆர்பிட்டால்ஸ் இன் த வேலன்ஸ் ஷெல். சேம் ஃபார் அல்கலி மெட்டல்ஸ்ல பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் அதே மாதிரி தான் ரெசனை கொண்டு போவாங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது, டிஆர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. அடுத்து டிஸ்டிங்டிவ் பிஹேவியர் ஆஃப் பெர்லியம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, த அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பெர்லியம் இஸ் மெயின்லி டியூ டு த ஸ்மால் சைஸு, ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஹை அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் ஹை போலரைசிங் பவர் கம்பேர்ட் டு அதர் எலமெண்ட்ஸ் இன் த பி பிளாக். இந்த பிளாக் எலமெண்ட்ஸில், சாரி பி பிளாக்ல பிளாக் எலமெண்ட்ஸு, இது அந்த 2s பிளாக் எலமெண்ட்ஸ் தான். த அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பெர்லியம் கம்பேர்ட் டு அதர் எலமெண்ட்ஸ் ஆஃப் த குரூப் ஆர் மென்ஷன்டு இந்த டேபிள் 5.11ல பாருங்க. பெர்லியம் அண்ட் அதர் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் கோலன் காம்பவுண்ட்ஸு ஃபார் அயானிக் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட், லோ மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். Next, does not react with water even at a cleaved temperature. Elevated temperature. இங்க பாருங்க, react with water. வாட்டரோட react பண்ண ஈஸியா. Next, does not combine directly with hydrogen. Combine directly with hydrogen. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பைனோட ஹைட்ரஜனோட டைரக்டாக கம்பைன்ட் ஆகாது. அடுத்து இங்கே பாருங்க, does not combine directly with halogens. ஹாலைட்ஸ் ஆர் கோவலண்டாக இருக்கும். இங்கே கம்பைன் டைரக்ட்லி வித் ஹாலஜன்ஸ். ஹாலைட்ஸ் ஆர் எலக்ட்ரோவலண்டாக இருக்கும். ஓகேவா? இது கோவலண்டு, இது எலக்ட்ரோவலண்ட். நெக்ஸ்ட்டு ஹைட்ராக்சைட்ஸ் அண்ட் ஆக்சைட்ஸ் ஆஃப் பெர்லியம் ஆர் ஆம்போடெரிக் நேச்சர். இது ஆம்போடெரிக்னா பேஸாகவும் இருக்கும், அசிட்டிக்காகவும் இருக்கும். இது பேசிக் நேச்சர் மட்டும்தான். இது it is not readily attacked by acids because of the presence of oxide flame. இதில் பாருங்க, இது வந்து ரெடிலி அட்டாக்ஸ் பை ஆசிட்ஸ். ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், ஈஸியாக அட்டாக் பண்ணும். அடுத்து பெர்லியம் கார்பைட் எவால்வ்ஸ் மீத்தேன் வித் வாட்டர். இப்போ வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது பெர்லியம் கார்பைட் என்ன பண்ணும், மீத்தேனை ரிலீஸ் பண்ணுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ்ஸ் அசிட்லீன் வித் வாட்டர். அசிட்லீனை கம்பேர் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம், வாட்டரோட பண்ணும்போது அசிட்லீனை எவால்வ்ஸ் பண்ணுவோம். அடுத்து சால்ட்ஸ் ஆஃப் பெர்லியம் ஆர் எக்ஸ்டென்சிவ்லி ஹைட்ராலிஸ்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிஸ்டாக இருக்கும். ஓகேவா? பெர்லியம் வந்து என்ன பண்ணும், எக்ஸ்டென்சிவ்லி ஹைட்ராலிஸ்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், ஹைட்ராலிஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட டயகோனல் ரிலேஷன்ஷிப். ஓகே, டயகோனல் ரிலேஷன்ஷிப் எதை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் வந்து as observed in alkali metals, beryllium, the first member of group 2, show a diagonal with aluminium. அலுமினியமும் பெர்லியத்தையும் டயகோனல் பண்ணுறாங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. in this case the size of this beryllium 2+ பாருங்க, ஏன்னா அதோட சார்ஜ் வந்து 2+ தான், 0.45 ஆம்ஸ்டாங்காக இருக்கும். அலுமினியம் 3+, அதோட வேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3+ இருக்கும். இது 0.54 ஆம்ஸ்டாங், கிட்டத்தட்ட க்ளோஸாக தான் இருக்கும். is not as a close.
however their charge per unit area is closer. ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கும். பெரிலியம் 2+ வந்து பார்த்தீங்கன்னா 2.36 and aluminum 3+ வந்து பார்த்தீங்கன்னா 2.50. they also have same electronegativity values. பெரிலியம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5, இது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஆம்ஸ்டாங்க. அதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதோட சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் பெரிலியம் அண்ட் அலுமினியம். அலுமினியத்துக்கும் பெரிலியத்துக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பெரிலியம் குளோரைட் ஃபார்ம்ஸ் ஏ டைமரிக் ஸ்ட்ரக்சர் லைக் அலுமினியம் குளோரைட் வித் குளோரைடு ஃப்ரிட்ஜில் ரொம்ப டைமரிக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அடுத்து பெரிலியம் குளோரைடு ஆல்சோ ஃபார்ம்ஸ் பாலிமெரிக் செயின் structure and addition to dimer. Both are soluble in organic solvents and a strong Lewis acid. ஓகேவா, லூயிஸ் ஆசிட் இருக்கும். லூயிஸ் ஆசிட்ங்கிறது எலக்ட்ரானை ஈஸியாக என்ன பண்ணும், அக்செப்ட் பண்ணும். ஏன்னா அதோட வேலன்ஸ் ஷெல்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் போயிருக்குல்ல, அதனால. பெரிலியம் ஹைட்ராக்சைடு dissolve in excess of alkali and gives berylliate ion, and beryllium hydroxide 2- and the hydrogen as the aluminum hydroxide which gives aluminate ion AlOH4-. beryllium and aluminum ions have strong tendency to form complexes. இது காம்ப்ளெக்ஸை ரெண்டுமே யூஸ் பண்ணும், இது ஃபார்ம் பண்ணுது. ஃபர்ஸ்ட் பாருங்க, பெரிலியம் டெட்ராஃப்ளோரைடு 2-, அலுமினியம் ஹெக்ஸாஃப்ளோரைடு 3-, ரெண்டுமே என்ன பண்ணுது, காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணும். போத் பெரிலியம் அண்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஆர் ஆம்போடெரிக் இன் நேச்சர். ரெண்டுமே என்ன பண்ணும், ஆம்போடெரிக் நேச்சராக இருக்கும். ஆம்போடெரிக் அப்படிங்கிறது 2 பண்புகள் இருக்கும். போத் பெரிலியம் அண்ட் அலுமினியம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், டூயல் நேச்சராக இருக்கும், ஆம்போடெரிக் நேச்சராக இருக்கும். ஒன்று ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸையும் ஃபார்ம் பண்ணணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்போடெரிக் நேச்சராக இருக்கும். ஆம்போடெரிக் ஆம்போன்னா என்னது அப்படின்னா டூயல் நேச்சர் தான். அடுத்து கார்பைட்ஸ் ஆஃப் பெரிலியம் Be2 பெரிலியம் கார்பைடு லைக் அலுமினியம் கார்பைடு Al2C3 யூஸ் மீத்தேன் ஆஃப் ஹைட்ராலிசிஸ். மீத்தேனை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கார்பைடை ஃபார்ம் பண்ணணும். அடுத்து போத் பெரிலியம் அண்ட் அலுமினியம் ஆர் ரேண்டட் பாசிவ் பை நைட்ரிக் ஆசிட். ஓகே, ரேண்டட் பாசிவ் அப்படின்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், உன்னோட நைட்ரிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணுறதுக்கு, பாசிவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட இம்பார்ட்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது கேட்பாங்க, இதோட 1 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இது கேட்பாங்க. அதனால் கொஞ்சம் க்ளோஸில் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா. என்ன அப்படின்னா அந்த சிமிலாரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கம்பைண்ட் ஆகுது, அதோட ரியாக்டிவிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 1 மார்க் கொஸ்டினில் அந்த கார்பைடை ஃபார்ம் பண்ணுறது, மீத்தேனை வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது கார்பைடை ஃபார்ம் பண்ணுறதுலாம் 1 மார்க் கொஸ்டின்லேயும் கேட்பாங்க. இந்த சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் எக்ஸ்பிளைன் த சிமிலாரிட்டிஸ் ஆஃப் பெரிலியம் அண்ட் அலுமினியம் 5 மார்க் கொஸ்டின்லேயும் கேட்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இந்த இது பாருங்க, டயகோனல் ரிலேஷன்ஷிப் கேட்டாங்கன்னா கம்பேர் பண்ணி தான் கேட்பாங்க, பெரிலியம் அண்டு அலுமினியம். ஓகேவா. அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஆல்கலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அண்டு மெக்னீசியம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே கம்பேர் பண்ணி கொஞ்சம் க்ளோஸ்டாக கேட்பாங்க. அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஏரியா இருக்குது இதில், அதனால் கொஞ்சம் குழம்பிடாதீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. 5 மார்க் கொஸ்டின் நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 38 ஒரே கொஸ்டினாக கேட்பாங்க. அது மேக்ஸிமம் சிமிலாரிட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.